உன்னை நான் ஏன் இடிக்க போறேன்? நான் பாட்டுல போன ஓக்கல என் பொழப்ப போய் பாத்துறேன். ஆளே முகரை மண்டை பாரு எப்படி இருக்குது. அடா குருட்டு போயல. ஏய் குருட்டு போயல. அந்த புள்ள ஓரமா தான்டா ஆடிக்கிட்டு இருக்கு. யா. ஆல்ரவுண்டர் வைக்க போறேன். அது உறுதி. நாளை காலையில குழு காசு கட்டிடுவிய. அதெல்லாம் கட்டிடுவேன். கட்டிடுவிய. யா. ஏ சூடு சொன்ன சும்மா மிரட்ட கூடாது. என்ன மிரட்டியா? என்ன சும்மா அந்த மிரட்ட உருட்டல எவனா கேள போய் வருவேன். சும்மா அந்த மிரட்ட உருட்டல ஏதாச்சும் கேட வச்சிருக்கிற அவள் தான். எனக்கு மாட்டன கேட வச்சிருக்கி நீ தானே. எனக்கு மட்டும் கேட பையன் இன்னைக்கு நீதானே. சும்மா வாயில வந்தேனா மேச்சின் பேசக்கூடாது. நீ வாயில வந்தால பேச்சின் பேசிட்டு இருக்க. போற பொட்டி கலண்டுவோ. நான் போடல போடல கத்திரிச்சு போறேன். நாலு பக்கம் நரம்பு நரம்பு சொறி புரன் சொறி. இருக்குதான் பாரு நரம்பு நீ எடுப்ப. யாரு? நீ. உனட்ட நரம்பு இல்லாமயா இருக்கு? அடடா போமா. போய்யா. கொஞ்சம் அவுரியாத்துக்கு பேசாம. ஓ இஷ்டத்துக்கு பேசாத. என்ன நீ பெரிய ஆளு? என்ன நீ பெரிய ஆளு? என்னத்த செய்வே? என்ன செய்வே? கொஞ்சம் அவுரியாத்துக்கு இது வரக்கூடாது. சரி போனா போகுது பொம்பளை புள்ள. அப்படி நான் பாட்டுல செவனே நிக்கிறேன். சரிதான் போகுது ஆம்பளை பையனை நான் பாத்துக்கிறேன். பெண்களை மதிக்கிறவன். ஆண்களை மதிக்கிறவன். ஓ சௌரியத்துக்கு பேசுற. ஓ சௌரியத்துக்கு நீ வச்சாங்க. என்ன செய்வ? ஏய் நீ என்ன ஆம்பள தானே? சோத்த தானே திங்கற? அம்மா ஆம்பள தானே? ஏய் மோரையில பாரு. ஒரு போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்ச பிடிச்சு தள்ளுது. பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. நீ பிடிச்சு தள்ளியா பதிலுக்கு? உன் பேச்சு மேல மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. போன மாசம் இப்படித்தான் சொன்ன டான்ஸ்கார புள்ள நெஞ்ச பிடிச்சு தள்ளு நீனும் தள்ளுறான். வேமா தள்ள சங்கத்துல 7500 ரூபாய் அவதாரம். 7000 வச்சிரு 500 இருக்கு. 500 தலைவருக்கு தண்ணி சாப்பிட போடாங்கிட்டு. இங்கரு. இங்கரு. கலைவாணி. இங்கரு கார்த்தி. இங்கரு சரி போனா போகுது பொம்பளை புள்ள அப்படி பார்த்தா தள்ளுற என்ன மிரட்டியோ? என்ன நீ சௌரியத்துக்கு பேசி நான் கேட்டுட்டு இருப்பேனா? என்ன நீ வச்சால? ஏய் நல்லா இருக்கடா. டான்ஸ் அப்படி போறணும்டா. மோகரே பாரு மோகரே. ஒரு டான்ஸ் இத்த தண்டிடா. நம்ம ஏற்பாடு. கிளட்டு முண்டை. இங்கரு. சும்மா வாயில வந்தேதான் பேச்சின்னு பேசக்கூடாது. வாயில வந்தது நீ பேச்சு. ஆம்பளை தள்ளுற போடாங்கற வாடாங்கற போட்டு மடார் குத்துற. பொம்பளையை இடிக்கிறவனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அம்மா நீலாம் போல அடிக்கறாய்க்கலாம். நான் பொறுமையா இருக்கேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான். அப்படி புளு புளுன்னு தான் இருக்கும். அரடா மனுஷன் சம்பாரிச்சு என்னடா இருக்கும் ஒரு மஜரும் இல்ல. இல்லன்னா அப்படியே குளு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேஜிபி வாங்குனேன். இப்ப தூக்குனா இதே ரூட்ல தான் போயிருச்சு. இதே ரூட்ல. எப்போ ஆண்களை மதிக்க கத்துக்கமா. பெண்களை மதிக்க கத்துக்கயா. நாங்க இருந்தாதே உங்களுக்கு பெருமை. நாங்க இருந்தாதே உனக்கு பெருமை. நாங்க இல்லைனா உன்னை சுண்டல் விக்கியோட கூப்பிட மாட்டாங்க. நான் இல்லனா உன்னை பட்டாணி விக்க கூட வச்சுக்க மாட்டாங்க. உங்களை எந்த நேரம் நாங்க தாடி கட்டறோமோ என் பங்காளிய புள்ள அதோட புடிச்ச சனிய. உங்களை எந்த காலத்துல கல்யாணம் பண்ணமோ அதோட புடிச்சது எங்க எல்லா கரகம். யார் சொல்றது? நான் தான் சொல்லுவேன். எதுக்கு மாப்பிள்ளையாளர் ஐயர் சொல்வார் பாருங்க. என்னன்னு? வாங்க நல்ல நேரம் முடிய போய் வேமா மாப்பிள்ளை அழைச்சிடுவாங்க அப்படின்னு. இதுல ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே மாப்பிள்ளை லேசா அப்படி நிமிர்ந்து பாப்பேன் தாலி கட்ட போயில. அதோட தாலி கட்டுறதோட அவனுக்கு பிடிச்ச பீட தான் அப்படியே குனிஞ்சதால நிமிர மாட்டேன். அப்ப பிடிக்கிற சனியன் தான். யோ சும்மா நிறுத்து. என்ன எப்ப பார்த்தாலும் பெண்களை தான் குறை சொல்லிட்டு இருக்க. இருக்க. வாழ்க்கையே நாங்க மண்டை வரைக்கும் போற வர இந்த சனியன் தான் எங்களுக்கு. என்ன பொம்பளை உங்களை எந்த நேரம் நாங்க தாலி கட்டி அப்பா வீட்டுக்கு போயில மாமியா வீட்டுக்கு போயில மைக்செட்காரர் பாட்டு போடுவாரு. எப்படி? மணமகளே மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா. குணமகளே குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியா ஒண்ணு மாமியா தனியா போயிரும் இல்லைன்னா மருந்த குடிச்சிருது. யோ மைக்ல சொல்லாதியா சோறு கூட திங்க மாட்டாங்க வீட்ல. நீ சோறு திங்க விட மாட்ட. இவ்வளவு கூட்டம் இருக்கா? அவ சொல்றதெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. அப்படியே இருக்க மாட்டான். யார் இவ்வளவு கூட்டம் இருக்காயே? எந்த உங்க வர்க்கம் பெண் வர்க்கம்லாம் உட்கார்ந்துக்கா இந்த உட்கார்ந்துக்கா தாய்மார்கள்லாம். ஆமா. எந்த மாமியாலும் மருமகளும் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாங்க பாரு. ஏங்க நீ இருக்கீங்களா? பேச்சு சரியான பொம்பளை. ஒண்ணு பொம்பளையா ஆம்பளையா பாப்போம். எந்த மாமியாலும் மருமகளும் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பார்க்கணும் கை தூக்க சொல்லு. கை தூக்குங்கம்மா. அம்மா பெண்கள் மானம் போது கை இருந்தா அது சும்மா சொல்லுது கைய கடிச்சு. இப்படி இப்படி. ஓ பட்டியா பத்திர உட்காரு.
அது சும்மா கை கடுக்குது. இப்படி இப்படியா இந்த ஏன் பங்காளி அப்படி இல்ல. யோ அந்த மாமனும் மருமகனும் ஒண்ணா இருப்பேன், ஒரே கிளாஸ்ல தண்ணி அடிப்பேன், ஒரே தட்டுல சாப்பிடுவேன். எங்க உங்க வர்க்கத்தை பேர் சொல்லி பாப்போம். என்னதான் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்க ஓட்ட முடியாது. வெக்கம் இல்லாம சொல்ற பாரு. யாரு? ஆம்பளை உட்காந்து தண்ணி அடிக்கிறது. ஆமா ஆமா, பெண்கள் வந்து மரியாதைனவங்க. ஆம்பளைக்கு அந்த மாதிரி கிடையாது. அடடடா. பெண்கள் வந்து என்ன ஆம்பளைகளுக்கு மரியாதை இருக்குது? என்ன செஞ்சு விட்டோம் உங்களை? என்ன செய்யல? உங்களை நாங்க என்ன செஞ்சு விட்டோம்? செய்யல, எல்லாம் தான் சரி. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன் சொல்லு. என்ன செய்யல? குடும்பத்தை கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை எப்படி பாத்துக்கணுங்கிற அக்கறையே இல்ல. குடிச்சுப்புட்டு எனக்கு நான் ஆம்பளை குடிக்கிறோம்னு குறை சொல்லாத. நாங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். அப்படி என்ன உங்களை நாங்க ஒரு செஞ்சா? புருஷன்காரன் வேலைக்கு போயிட்டு வரணும், வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு காலு கையை அமைக்கிட்டு எங்க நேத்து நாடாது போனியல அந்த பொம்பளை பிள்ளை எப்படிங்க பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி காலு கையை அமைக்கிட்டு சாப்பிட சொல்றதே மரியாதை. உங்க பழத்தை சாப்பிட்டாலும் புழு புழுந்தே இருக்கும். அது நல்லா இருக்காடா ஆளு. ஏயா பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, மரியாதையா இருந்தா ஏயா பேசுறாங்க பெண்கள்? சொல்லு பாப்போம். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமே. ஆம்பளை மட்டும் குடிக்கிற மட்டும் சொல்லாத. நாங்கெல்லாம் குடிக்க கட்டிதான் நீங்க டவுன் பஸ்ல ஓசியா போறீங்க. அத ஒன்னத்தையா சொல்ல முடியும். உண்மையா பொய்யா பங்காளி எல்லாம் கை தட்டற பாரு. நீ எழுதிக்கிட்டு இருக்க. அத ஒன்னத்தையா சொல்ல முடியும். அப்படி சொல்லாத. நாங்க குடிக்கிறதுக்கே முதல் காரணமே நீங்க தான். அப்பலாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா குழந்தை வந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 2 வருஷம் கொடுப்பாங்க. 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. நான் சத்த பால் குடிப்பேன், போய் சத்த விளையாடுவேன். சத்த பால் குடிப்பேன், சத்த விளையாடுவேன். எத்தனை வயசுல? சத்த பால் குடிப்பாங்க. ஆமாமா. எத்தனை வயசுல? எத்தனை சாப்பாடு இருந்தாலும் சரி, எத்தனை உணவு இருந்தாலும் சரி, எத்தனை பால் இருந்தாலும் சரி, கலப்பு கலக்காத பால் ஒரே பால் தாய்மார்கள் பால் தான். வளர்த்தா பங்காளி எல்லாம் எத்தனை கண்ணோட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு பால் குடிக்கல எப்படி லூசு பயிரா இருந்தாலும் தவறான எண்ணத்துல பார்க்க மாட்டேன் என் பங்காளிய. எப்படி ஆளும் கேளு. ஆனா உங்களை தாலி கட்டுற நேரம் அவன் பித்து கொண்டு போய் சும்மா நிறுத்து. எப்ப பார்த்தாலும் குடிக்கிறான்னு சொல்றியா? 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் குடிச்சான். நீங்க இப்ப அப்படியா இருக்கிய? குழந்தை வந்து 4 நாளைக்கு தாய்ப்பால் கொடுக்குற, 5ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிருக்க பாட்டுல. அப்ப வச்சா பாட்டுல தான் என் பங்காளி இப்ப வெறும் பாலை கட்ட உள்ள பாட்டோட தின்னாங்க. அழகு குறைஞ்சு போய் பால் குடிச்சாலும் உங்க அளவு குறைஞ்சு மயில புடுங்குது. அதனால நாங்க தாய்ப்பால் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அளவு குறைஞ்சு பையா என்ன ரொம்ப சவுடால பேசிட்டு. அது மட்டும் இல்ல, உங்களை எந்த நேரத்துல குடும்ப தலைவி ஆக்கி ரேஷன் கார்டுல உங்க முகரைய கொண்டு போய் வச்சாங்க. நாங்க தான் குடும்ப தலைவி. யாரு? நாங்க தான். அப்பெல்லாம் என் பங்காளிய முகரை இருந்துச்சு, குடும்ப தலைவரா இருந்துச்சு, எல்லா சாமான் கழிச்சு உளுந்து பருப்பு கோதுமை அது ரொட்டு ரொசுக்கணு உங்க முகரைய கொண்டு போய் வச்சாங்க. மண்ணனையே காணோம். மண்ணனை எந்த திசையில போச்சுன்னே தெரியல. மண்ணனையெல்லாம் பார்த்து 5 வருஷம் ஆச்சு. அது யானு கேளு ஒரு நிமிஷம். ஐயோ பொம்பளைய தலைவியா போட்டுட்டாங்களே, நம்மள என்ன கொடுமை பண்ணிடுவாங்க. இவள்கிட்ட இருக்கிறத விட செத்து போயிடலாம் ஊத்தி சீமனை ஊத்தி செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனாலே முக்காவாசி வந்து சீமனை நிறுத்திட்டாங்க. அங்கேயும் பாத்தியா நீ கொன்றுவேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புருஷனுக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கணும், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். 2 பேரும் அனுசரிச்சு போனாதே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா எதை கேட்கணுமோ மனைவி பேச்சா அதை மட்டும் தான் கேட்கணும். அதிகமாவும் கேட்க கூடாது, அதே மாதிரி கேட்காம இருக்க கூடாது. அந்த கேட்காம இருக்க நீ குத்து கட்டி பிடி தூமி அப்படி மேல கேளு. பொம்பளை குத்துறானா நான் பெரிய ஆள் ஆக போறோம்னு அர்த்தம்டா. ஆமா ஆமா ஆமா. என்ன போட்டு அடி பாப்புல டேய். போற பேக்குதிங்கறான்டா அவன். ஏய் ஜாமா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டக்கார பண்ணுங்க. அப்படியா? ஏங்க நான் என்னென்ன வியாபாரம் தெரியுமா வித்துட்டு வந்தேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? பாடி ஜட்டி. பாடி ஜட்டி. ஏன் தப்பா நினைக்கிறீங்க? பாடி கடையில விக்கிறாங்களா இல்லையா? பைக்ல வித்துட்டு வர்றாங்களா இல்லையா? நான் பாடி ஜட்டி வெள்ளை புண்டை. பாடி ஜட்டி வெள்ளை புண்டா. அப்ப வெள்ளை புண்டு. அப்புறம் அந்த நேரம் போக நாங்க 5 பேர் சேர்ந்து நாங்க 4 பேர்த்தை நான் பிள்ளை சப்போட்டா வியாபாரம் பாக்கும். ஆமா சப்போட்டா வியாபாரம் பாக்குறேங்க. அப்படியா? ஆமா. சப்போட்டாவா? அது வேணாம். அது வேணாம். ஏமா நீங்க உங்க வியாபாரம் தெரியுங்க.
எனக்கு ஆல்ரெடி சாவி இருக்குது. ஏஜென்டோட சாவி எங்க ஏரியாவுல ஒரு 80 வயசு கிழவிக்கு வீட்டுக்கு பூட்டு சாவி போடுமா? அதுக்கு எங்க பெரிய தாத்தா போடுவாரு. இந்த பூட்டுக்கு சாவி வரணும்னா சொல்லியா, நான் ரெடியா இருக்கேன். இந்த பூட்டுக்கெல்லாம் சாவி இருக்குதுயா? அட ஒரே சாவியை போட்டா லூசு செல்லு. ஒரு சாவி மட்டும் தான் செல்ல, பல சாவி செல்லாது. ஓ வேலைய பாரு. நீ எல்லாம் எப்படி பொழைக்க போறியா? நான் பொழைக்கவே வேணாம் இந்த பொழப்பு. நமக்கு 5 சாவி இருக்கு, ஆளு இவரோட சேர்த்து 6 சாவி. இது கம்பெனி சாவி. அதான் கம்பெனி சாவி. நீங்க இன்னும் உங்க அட்ரஸ் கொடுத்தா போதும், உங்க வீட்டு வாசல்ல வந்து நாங்க திறந்துட்டு கிளம்பி வந்துருவோம். திறந்துட்டு கிளம்பி வந்துருவீங்க. ஆமா, ஆமா. ஆனா வேலை எதுவும் செய்ய மாட்டீங்க. எங்க கம்பெனி பெரிய கம்பெனிமா. ஆமா, என்னை பொறுத்தவரை வேலை பார்க்கணும். அப்படி ஆளே வேணும். எங்கள மாயானூர்ல கட்டிருக்காங்க, மன்னார்ல கூப்பிட்டுருக்காங்க, எல்லாமே துறக்கத்தை கூப்பிட்டுருக்காங்க. துறக்கத்தை ஆனா வேலை பூ இது அதெல்லாம் இல்ல. ஏமா சரிமா, நீ யாரும் எடுத்து போதா மாம்பழம் மாம்பழம் ஆமல் கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானே என்ன நீ அப்படியே கடிச்சு தின்ன பாரு. மாம்பழம் மாம்பழம் ஆமல் கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானே. அரிசி விசிறுக்கடுத்து சிங்காரி கொட்டு வைத்து சிங்காரி பட்டு வைத்தி அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா வாமா ஒரு தடவை வாமா, ஒரு தடவை வாமா கலைமணி ஒரு தடவை வாமா. ஏய் எதுக்குயா? எதுக்கு கூப்பிடுவா? அதுக்கு தேவை